ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரியுடைய டைட்டில் 1111. அதை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இது என்ன ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இந்த நம்பரை மூடத்தனமாக நம்பிட்டுருக்கேன் தெரியுமா? இப்போ வரைக்கும் 11:11னா கண்ணை மூடி ப்ரே பண்ணுவேன். நைட்டும் ப்ரே பண்ணிட்டு தான் படுக்கிறேன். அது ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ப்ரே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேடா. இப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்ம டேக்கோ ஜங்குக்கும் ஒரு லவ் உருவாச்சுன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஓகே, நம்ம இப்போ அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டைம் ஸ்கிப் பண்ண வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேருந்து வெளியே வராரு. ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார், ரொம்பவும் டயர்டாக இருக்கார். அவரால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. அவருடைய பேக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்பவும் சோம்பலாக நடந்து வந்துட்டுருக்காரு. டைம் ஒரு 11:05 அந்த மாதிரி இருக்கும். டைம் வாட்சில் பார்க்குறாரு 11:05. இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டே இருக்கார். போகிறாரு பார்த்தா அங்கே ஒரு பார்க் இருக்குது. அங்கே போயிட்டு உட்கார்றாரு. அதே பார்க்கில் ஒரு அம்மா அங்கே உள்ள பெஞ்சில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் 2 பசங்க ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. 11 மணிக்கு இந்த அம்மா பிள்ளைங்க எல்லாருமே சும்மா அப்படி வெளியே நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தா அதுக்கு இந்த 2 பசங்களுடைய அப்பாவும் அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம டேவும் அந்த சின்ன பசங்க அந்த ஒரு அழகான ஃபேமிலியை பார்த்ததும் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்கள பார்க்குற மாதிரி வாட்டமாக ஒரு பெஞ்சில் போய்ட்டு உட்காந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டே இருக்கார். இப்போ டக்குன்னு முன்னாடி ஆப்போசிட்டில் அந்த குழந்தைங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்க அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹே குட்டீஸ், டைம் 11:11 அப்படின்னு சொன்னதும் அந்த குட்டீஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தவங்க அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டு கண்ணு மூடி நிற்கிறாங்க. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. பார்த்த டைம் 11:11 ஆகுது. நம்ம அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணேன். இவங்க 11:11 நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல். இப்போது அப்படியே நம்ம பார்த்துட்ருக்க கரெக்டாக 11:12 ஆகுது. அந்த குழந்தைங்க திரும்பியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரே பண்ணாங்கன்னு கூட சொல்லக்கூட இல்லை. இப்போ நம்ம தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபேமிலியோடைய ஹெட், அதாவது அந்த குழந்தைங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், தப்பாக நினைக்கலன்னா எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு நம்ம இப்போ அதுக்கு அவரும் சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி வராரு. இப்போ நம்ம தான், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அங்கே தான் உட்காந்துட்ருந்தேன், நான் கவனித்தேன். 11:11 சொன்னதும் குழந்தைங்க கண்ணை மூடி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்புறீங்களா? நீங்கள் நம்புறேன்றதை தாண்டி குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு புரியல. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அவங்க 2 பேரும் குழந்தைங்க எந்த விஷயத்த ஆசைப்படுவாங்க? பொம்மைங்க, சின்ன சின்ன விளையாட்டு பொருள், இப்படி தான். அவங்க ஆல்ரெடி ஆசைப்பட்டதை எங்ககிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க. அது எப்படியாவது கிடச்சிடணும் தான் எப்படியும் ப்ரே பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியும். அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கும், அந்த பொம்மை தான் பிடிக்கும்ன்ட்டு. இருந்தாலும் அவங்கள ப்ரே பண்ண விடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வளரணுன்ட்டு. அதனால்தான் அவங்க ஒரு 1 மந்த் 2 மந்த் ப்ரே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி நாங்களே கொடுத்துருவோம். அப்போ அவங்களுக்கு நம்பினா கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வரும்ல, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கா இந்த 11:11 நம்புறீங்க? நான் நம்புறேனா இல்லையோ, என் பிள்ளைங்க நம்புகிறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனால தான். ஓ, நீங்களும் நம்புங்க, எதாக இருந்தாலும் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. நான் நம்பினா செய்கிறதுக்கு யார் இருக்கா? கடவுள் இருக்கார், கண்டிப்பாக செய்வார். தேங்க்யூ சார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹே குட்டீஸ், டைம் ஆகிடுச்சு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே அவர் கை நீட்ட 2 குழந்தைங்களும் அவருடைய கைகளை பிடிச்சிக்கிறாங்க. அந்த லேடி இருக்காங்களே குழந்தைங்களுடைய அம்மா, அவங்களும் அப்படியே ஹஸ்பண்டுடைய கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ஃபேமிலியாக அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. நம்மகிட்டே அதை பார்க்குறாரு.
அவருக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இந்த விஷயத்த கேட்டதுலேருந்து அவர் மனசில் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி, ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக ஒரு புது விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாரு. நேராக வீட்டுக்கு போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாரு. பட் அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. வீட்டில் இருக்கார். வீட்டில் இவர் ஒருத்தர் தான். அவரே சமைச்சு அவரே சாப்பிட்டுக்கிட்டு அவரே வேலைக்கு போயிட்டு காலைல எழுப்பி கூட விட ஆள் இல்லை. அவராகவே எழுந்துச்சி போயிட்டு எல்லாமே தனியாகவே பார்த்துட்ருக்கிறது நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. யாராவது கூட இருக்கணும், யாராவது அவரை கேர் பண்ணிக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்ததும் அன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்றாரு. ஆக்சுவலி நம்ம டேக்கு வந்து இன்றைக்கி சண்டே, வேலை கிடையாது, வீட்டில் தான் இருக்க போகிறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அழகாக அப்படியே தூங்கி எழுந்துருச்சு. காலையில் அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி எங்கேயாவது வெளியே போகலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ் எல்லாம் க்யூட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நேராக ஒரு மாலுக்கு போகிறாரு. அங்கே போனதும் ஏசி காற்று அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. நம்மகிட்டே அந்த மால் ஃபுல்லாக ஜஸ்ட் ஹெட்செட்டை போட்டு சும்மா நடந்துகிட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துல ஒரு கஃபே இருக்குது. அந்த கஃபேயில் போய்ட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கலாய்ச்சிட்டு அழகாக அப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய வீக்கெண்டை அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கேங்காக. நம்மகிட்டே அதை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கும் அப்படி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஏக்கம் இருக்குது. இப்போ அப்படியே உட்காந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை பார்த்துட்ருக்கா. நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை பார்த்துட்ருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒருத்தர் நம்ம டேவை பார்த்துட்ருக்காரு. அது நம்ம கவனிக்கல. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. டைமை பார்த்தா டைம் வந்து 11:10. அவருக்கு அதை பார்த்ததும் நேற்று நைட்டு நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அச்சோ மணி ஆகிடுச்சு, சரி நம்ம இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11:11 வந்ததும் டக்குன்னு கண்ணை மூடி நம்ம தான் ஹெட்செட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசையை வேண்டிக்கிறாரு. யாராவது என்னை கேர் பண்ணிக்கணும், அவங்க என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, நான் இருந்தால் போதும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த ஒரு சின்ன ஆசையை மனசுக்குள்ளே வச்சு வேண்டிக்க, இவரை வேண்டிக்கிறத அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து ஒருத்தன் பார்த்துட்ருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவன் பார்த்துட்றான். அவன் பார்த்து ஒரு மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல், இந்த வயசுலேயும் குழந்தைத்தனமாக வேண்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. கரெக்டாக டைம் முடிஞ்சதும் அப்பாடா கரெக்டாக வேண்டிட்டோம், ஃபர்ஸ்ட் டைம் வேண்டியிருக்கேன், எப்போ நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அவருக்கு அவரே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. பட் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு வெயிட்டர், சார் உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ். இல்லை நான் ஆர்டர் பண்ணல, நீங்கள் குடிங்க, உங்களுக்கு தான் ஆர்டர் பண்ண சொல்லி சொன்னாங்க. யார்? அது தெரியலையா? ஆமாம், இங்கே உள்ள கஸ்டமர் தான், இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ காணோம். வேறு யாரோ எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? ஆனால் என்கிட்ட கேஷ் இல்லையே. இல்லை சார், அவங்களே பே பண்ணிட்டாங்க. ஆ, உங்களுக்கு நல்லா தெரியுமா? என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாங்களா? ஆமாம் சார், இது டேபிள் நம்பர் 7 இங்கே தான். ஓ ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு அந்த வெயிட்டரை பார்க்க அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்மகிட்டையும் சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாராக இருக்கும்ன்ட்டு பார்த்தா யாருமே இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் போயிடுறாங்க. இப்போ நம்மகிட்டே தான் சுற்றி முற்றி தேடிட்டுருக்கா. இவர் தேடுறத ஒரு பர்சன் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. அவருடைய லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல். நம்மகிட்டே கையில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கிடச்சதும் அந்த சில்னஸில் அந்த கூல்ட்ரிங்க்ஸும் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி இன்னமும் யாரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ அந்த கப்பை எடுத்துகிட்டு ஹெட்செட்டை போட்டு அப்படியே மாலில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. மால்குள்ளே இறங்கும் போது ஜஸ்ட் ஒரு நார்மல் மைண்டில் தான் இருந்தார். பட் இப்போது அவருக்கு ரொம்பவும் ஹாப்பியாக யாரோ ஒருத்தவங்க அவருக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்குது.
அப்படியே குதிச்சு குதிச்சு அந்த மால் பக்கமாக நடந்துட்டுருக்கா. இப்போ தான் நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த இடத்துல ஒரு ஃபோன் கடை இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல ஃபோன் வந்து ரீப்பேரும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மட்டே நேராக அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. ஏன்னா அவருடைய ஃபோனே அவர் ரப்பர் பேண்ட் போட்டு தான் வச்சுருப்பார். அவர் ஃபோன் வந்து பேக் சைடு உடஞ்சிருக்கும். சரி இங்கே கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மைண்டோட, ஒரு ஹாப்பி மைண்டோட நம்ம டே வந்து ஃபோனை கொடுத்து சரி பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டாரு. அங்கே போனதும் அந்த ஷாப்கீப்பர் கிட்ட நம்ம டே ஃபோனை கொடுத்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு ரேட் சொல்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு நம்ம டே கையில் காசு இருக்குது. ஸோ அதனால் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே. அப்படி அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணும்போது தான் நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த கஃபேயில் பார்த்த அதே ஃப்ரெண்ட்ஸ் கேங் இந்த கடையை வந்து க்ராஸ் பண்ணி போகிறத பார்க்குறாரு. அவங்கள பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா அவங்க நடந்து போகும்போது கூட பேசி சிரிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு விளையாடிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேக்கு அது பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்க இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நிற்க இப்போ கடைக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ராகிறாரு. நம்ம டே நோட்டீஸ் பண்ணல. பார்த்தா அந்த பர்சன் வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பர்சன் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, நேராக அந்த ஷாப்கீப்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா டேபிளுக்கு அந்த சைடு, அந்த பக்கமாக போயிட்டு நம்ம டே வந்து ஒருத்தர்கிட்ட ஃபோன் கொடுத்துருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஃபோனை வாங்கி இவர் ரீப்பேர் பண்ண ஆரம்பிக்க, டேவோட ஃபோனை இவர் வாங்கினதை டே பார்த்துட்றாரு. இருந்தாலும் ரீப்பேர் தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுறாரு. இப்போ ஃபோனை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக போக நம்ம டே ஒரு நிமிஷம் எங்கே போகிறீங்க? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும் சார். அதான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி நம்ம டே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறாரு. இப்போ இந்த பர்சன் அந்த பக்கம் போனார் இல்லையா, அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக டே கிட்ட வந்துட்டு, சார் என்னங்க பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். எவ்வளோ ஆச்சு? $50. $50? ஐயோ, நான் அவர்கிட்ட கேட்டப்போ 25 தான் சொன்னார். 25ஆ? இல்லை சார், $50 இது. ஏன் $50? பேக் கேஸோடு சேர்த்து டிஸ்பிளேவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபோன் பேட்ரியும் கொஞ்சம் பழசு, அதையும் மாற்றிட்டேன், அதனால தான். ஆனால் இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல. நீங்கள் $25 அதுக்கப்புறம் எப்போ வருவீங்களோ அப்போ கொடுங்க. சீரியஸாவா? நான் இங்கே தான் இருப்பேன். ஓகே, இந்தாங்க 25. ஆனால் 20 போதும், பேலன்ஸு நீங்கள் அப்புறமேட்டு தாங்க. ஆனால் என்கிட்ட $25 இருக்குது. $5 நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு ஃபோனை வாங்கிட்டு. அந்த ஷாப்கீப்பர், அதாவது நம்ம டே கையில் ஃபோனை கொடுத்தார் இல்லையா, அவர் நம்ம டேவை பார்த்து ஸ்மைல் பண்ண நம்ம டேக்கு ரொம்ப சந்தோஷம். காலையிலேருந்து இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா தான் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. சிரிச்சுக்கிட்டே அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக குச்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அந்த மாலில். டைம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். நம்ம டேக்கு செம்மையாக பசிக்குது. சரி சாப்பிட எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம டே வந்து மாலை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரீட் கடையில் போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடைக்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் அங்கே அவருடைய ஃபேவரட் டிஷ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் டிஷ், அதுவும் ரொம்ப ரேட் கம்மியாக தான் இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தா அதுக்கு வந்து 90% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் $5 தான். ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, $5 தானே, என்கிட்ட $5 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து அழகாக அவருக்கு பிடிச்ச திங்ஸ் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம டேக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டு கிடைச்சதே கிடையாது நம்ம டேக்கு. காலையிலேருந்து நல்லதாக நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம டே மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த $25 எப்படியாவது கொண்டு போய் திரும்பியும் அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 o'clock அப்படியே ஈவினிங் டைம் ஆக ஆரம்பிக்குது. நம்ம டே ஒரு அழகான ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு அமைதியாக அந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துல நிறைய பாட்டிமாருங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க, குழந்தைங்க விளையாடிட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து போகிறாரு. ரொம்பவும் பொறுமையாக நடந்து போகிறாரு. ஏன்னா அந்த வீக்கெண்ட் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீக்கெண்டை முடிக்கிறதுக்கே அவருக்கு
மனசு வரல. ஸோ அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. டைம் ஒரு 8:00 ஆகுது நைட்டு. இப்போ சரி சமைக்க வேறு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்த்தா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மகிட்ட உள்ளே போகிறதுக்கும் அதுக்கும் தேக்கண்ணா, ஆ சொல்லுங்கள் ஆண்டி. இங்கே கொஞ்சம் வரியா? சொல்லுங்கள். வீக்கெண்ட்னால நிறைய சமைச்சிட்டேன். வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வரவே இல்லை. பேலன்ஸ் நிறைய இருக்குடா. நீ கொஞ்சம் எடுத்துக்கிறியா? ஆண்டி இல்லை, அது வந்து தப்பாக எடுத்துக்காத, பேலன்ஸை தரேன்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் கையில் வைக்கல, அவருக்குன்னு தனியாக பிரித்து வச்சது தான், அப்படியே தான் தரேன். ஐயோ ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை அது வந்து ப்ளீஸ்டா. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கே வெயிட் பண்ண டக்குன்னு அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த ஆண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, குடுகுடுன்னு உள்ளே போயிட்டு ஒரு பெரிய கேரியரில் சாப்பாடு, அதாவது நம்ம டேக்கு பிடிச்ச சாப்பாடு கெஞ்சியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம டேக் கையில் கொடுக்க, நம்ம டேக்கு பார்த்ததும் வா ஒரு விருந்தே கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அதை எல்லாத்தையும் அழகாக அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காராரு. புது ஃபோன் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஃபோனில் வீடியோஸை வச்சுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு காமெடி வீடியோஸ் பார்த்துட்டு சாப்பிட்டுருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போயிட்டு பெட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேக்கு ஒரு டெய்லி ஹேபிட் இருக்குது. அந்த பால்கனியில் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறது, அந்த சில்லுன்னு இருக்க காற்றை வாங்கிட்டு இருக்கிறது நம்ம டேக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ அதனால் போயிட்டு அந்த பால்கனியில் நின்றுட்டுருக்க இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பால்கனியில் யாரோ ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஃபேஸ் தெரியல, அவர் காற்று வாங்குற மாதிரி நிற்கிற மாதிரியும் தெரியல. நம்ம டே பார்த்த மாதிரி நிற்கிறாரு. நம்ம டேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அங்கிட்டு இங்கிட்டு கூட அசையவே இல்லை. நம்ம டே கையாட்டுறாரு. அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து கை காட்டவே இல்லை. என்ன இவன் பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அந்த பர்சன் அப்படியே நம்ம டேவை பார்த்துட்ருக்கனால. ஸோ உள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் போட்டு படுத்துட்டாரு. நம்ம டேக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இது. ஸோ அதனால் படுத்ததும் தூக்கம் வந்துடுது. ஸ்மைல் பண்ணிகிட்டே தூங்குறாரு. நம்ம டே காலைல நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அழகாக அப்படி யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே ஆகிடுச்சு. எப்படியாவது வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சி கிளம்பலாம் அப்படின்னும் போது தான் நம்ம டேக்கு ஞாபகம் வருது. அச்சோ நேற்று நைட்டு 11 வேண்டும் மறந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம டே 10:30 தூங்கியிருப்பார். ஸோ அப்படியே காலைல எழுந்துருச்சு அப்படியே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு போக பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து நம்ம டேக்கு வேலை எல்லாமே கம்மியாக இருக்குது. நம்ம டேக்கு வேலை கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டும் அப்போடா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலைகள் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு முடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கொலைக்கான நம்ம ஜிமன் அவர் வந்து நம்ம டேவை பார்த்து அவர் மட்டும்தான் நம்ம டே கிட்ட பேசுவார். ஸோ நம்ம டேவை பார்த்து ஹே டே வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க நம்ம டே என்றைக்குமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஜிமினுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம டேவுடைய சந்தோஷம். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வேலைகள் நடந்துகிட்ருக்கா. காலையில் 11 மணி ஆகுது. நம்ம டேக்கு அதை பார்த்தது 11:11க்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கீபோர்ட்லேருந்துலாம் கையை எடுத்துகிட்டு அந்த 11:11க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே. கரெக்டாக 11:11 வந்ததும் டப்புன்னு கண்ணை மூடிட்டு வீட அனுப்பிக்கிறாரு. எனக்கு எப்படியாவது யாராவது அந்த மாதிரி ஒரு கேரிங் பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த 11:11 முடிய உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை பார்த்து டேய் என்னடா சின்ன குழந்தைங்க மாதிரி இந்த 11:11லாம் வேண்டிகிட்ருக்கா? அது வந்து ஜிமன் எனக்கு தெரிஞ்சு இந்த 11:11 உண்மைதான் போலடா. எப்படி சொல்கிறேன்? நான் நேற்று காலையில் வேண்டினேன் 11:11க்கு. அப்போது அந்த செகண்ட்லேருந்து எனக்கு ஃபுல்லாகவே நல்ல விஷயமா நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் வீக்கெண்ட் ஃபுல்லாக. அப்படியா? அதான் டெய்லி வேண்டலான் இருக்கேன். ஆனால் உனக்கு டெய்லி சுகத்தை தருவேன்னு நினச்சிட்ருக்கியா? எனக்கு தெரியும் லைஃப்னால் மேடும் பள்ளம் இருக்க தான் செய்யும். ஆனால் என் லைஃப்பில் எப்போவுமே பள்ளம் தாண்டா இருக்குது. அதனால தான் சின்ன ஒரு ஆசை. என்ன ஆசை வேண்ட அது சொல்ல மாட்டேன்.
சரி என்னமோ பண்ணிட்டு போ. மேனேஜர் ஃபைல்லாம் கேட்டார், அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது, நான் கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ என்ன பண்ணுறாருனா அழகாக ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீவை தான் காட்டுறாங்க. இப்போ அப்படியே வேலை முடித்து சீக்கிரமாக ஒரு 6 மணி போலலாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம டீக்கு நடந்து போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல், யாரோ பின்னாடி வரா மாதிரி. நம்ம டீ பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, ஆனால் யாருமே இல்லை. அந்த இடத்துல ஒரு 2-3 பேர் வந்து ஜஸ்ட் டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம டீக்கு இன்னமும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல். இப்போ டக்குன்னு அவருடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் இன்றைக்கி ஃபுல்லாக நீ சிரிச்சிட்டு இருந்த, நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். நம்ம டேக் அதை பார்த்ததும், என்னடா இது, இன்றைக்கி ஃபுல்லாக சிரிச்சிட்டு இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நம்ம டேக்கு ஒரு ஐடியாவே இல்லை. யோசிச்சுட்ருக்கா. பட் நம்ம டே சும்மா விடுற மாதிரி இல்லாமல் டக்குன்னு போயிட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண பார்த்தா ரிப்ளை வந்து சீன்னு காட்டுது. மெசேஜை பார்த்த மாதிரி காட்டுது, பட் ரிப்ளை இல்லை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு போய்ட்றாரு. சமைச்சிட்ருக்கும்போது நம்ம டே வந்து எப்போவுமே வழக்கம் போல் பாட்டு கேட்குற மாதிரி பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கார். இப்போ நம்ம டேவோடைய மொபைலுக்கு திரும்பி ஒரு மெசேஜ் வருது, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு அதை பார்த்ததும் ஒன்றும் புரியல. யாருங்க நீங்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப அந்த மெசேஜும் பார்க்குறாங்க, ஆனால் ரிப்ளை இல்லை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க, சாப்பிட்றாரு. தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டில் போய் படுக்க அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஒரு நல்ல நாள் அப்படின்றத தாண்டி அவர் ஃபோனுக்கு வர மெசேஜ் வந்து அவருடைய மண்டையை போட்டு குழப்புது. யாராக இருக்கும் இது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டீ தான் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த ஃபோன் மெசேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க கரெக்டாக திரும்பி ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா, என்ன இன்றைக்கி பால்கனியில் நின்று காற்று வாங்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம டேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு வேளை ஆப்போசிட் வீடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பால்கனிக்கு வராரு. ஆப்போசிட் வீட்டில் யாருமே நிற்கலை. இருந்தாலும் நம்ம டேக்கு ஒரு டவுட்டு, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறாரு. ரோட்லேயே யாரும் இல்லை, ஆப்போசிட் வீட்லேயும் யாரும் இல்லை. அப்போ நான் இன்றைக்கி வெளியே நிற்கலன்றது யார் கவனிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ நம்ம டேவுடைய ஃபோனுக்கு திரும்பி ஒரு மெசேஜ் வருது, ரொம்ப தேடாத, உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. யாரா இவன், ஒரு வேளை பேயாகையாக போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, அதுவும் அவரை பார்க்குற மாதிரி, ஒரு ஸ்டால்கர் மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம டேக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வரல. மணி 1 ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் படுக்கவே ஆரம்பிக்கிறாரு. தூங்குறாரு நம்ம டே. கொஞ்சம் லேட்டாக தூங்குறனால காலைல லேட்டாக எழுந்திரிச்சிட்றாரு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுது. ஸோ ஃபைல் எல்லாத்தையும் கையிலேயே எடுத்துகிட்டு போக எல்லாமே பறக்குது ஒரு பக்கமாக. நம்ம டே வந்து அது எல்லாத்தையும் பிடிச்சி அழகாக திரும்பி ஃபைலுக்குள்ளேயே வச்சிட்ருக்க. டக்குன்னு ஒரு பர்சன் வந்து நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் அப்படியே எல்லா பேப்பர்ஸையும் அடுக்கி கொண்டு வந்து நம்ம டே கிட்ட கொடுக்க நம்ம டே பார்த்து ஸ்மைல் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. பார்த்தா டக்குன்னு கேப் வருது. அப்படி கேபை பிடிச்சிட்டு ஓடிடுறாரு. இப்போது வண்டியில் க்ராஸ் பண்ணி போகும்போதும் அந்த பேப்பர் எடுத்து கொடுத்த பர்சனை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. லேட்டாக போனனால கொஞ்சம் திட்டு வாங்குறாரு. வேலை எல்லாத்தையும் செய்கிறாரு. ஈவினிங் ஆகுது. கரெக்டாக ஒரு 7 மணி போல் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாரு. வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை பார்க்குறாரு நம்ம டே. யாருன்னு பார்த்தா காலையில் அந்த பேப்பர் கலெக்ட் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அந்த பையன். இப்போ அவனை பார்த்ததும் நம்ம டே தான் கொடுக்கணும்னு கிட்ட ஓடி போயிட்டு, ஹே ஹாய் ஹாய், இன்றைக்கி காலையில் ஆமாம் நீங்கள் தான் பேப்பர் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதான் காலையே சொன்னீங்களே. இல்லை, அவசரத்தில் சொன்னது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், அந்த சைடாக போகிறீங்க? ஆமாம். கேப் எதுனா புக் பண்ணலாம் இல்லையா? இல்லை, ஈவினிங் டைம் தானே, நான் நடந்தே போயிடுவேன். ஓ, நானும் அந்த சைடு தான். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட வரலாமா? தாராளமா. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் கிம்டையா. உங்கள் பேர்? ஜான் ஜங்குக்.
ஜங்குக். ம். உங்கள் வீடு அந்த சைடா? ம், ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கம்பெனிக்கு பக்கத்து கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, நான் உங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ம். உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? அதுக்கெலாம் வாய்ப்பில்லை. இல்லை, எனக்கு அப்படி தான் தோணுது. இல்லை, என்ன பார்த்துருக்கலாம், உங்களுக்கு வாய்ப்பில்லை. அதுவே உங்கள் ஃபோன் புதுசாக என்ன பார்க்க அழகாக இருக்குது. அது அதோடைய பேக் கேஸ்னால அழகாக தெரியுது. இது ரொம்ப பழைய ஃபோன் தான். நான் மாலில் கொடுத்து தான் ரெடி பண்ணேன். ஓ, அப்படியா? பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, க்யூட்டாக. தேங்க்யூ. சரி, அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் ரோடே காலியாக இருக்குது. அந்த ஈவினிங் டைமு அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு 2 ஸ்டெப் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம டே வந்து வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. இப்போ நம்ம டே தான், சரி பாய், இதுதான் என் வீடு. ஓ, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே உள்ளே போய் கதவை சாத்தினதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரோட் க்ராஸ் பண்ணி அந்த சைடில் இருக்க வீட்டுக்கு போய்ட்டாரு. அதாவது நம்ம டேவுடைய ஆப்போசிட் வீடு. நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் டெய்லி ஈவினிங் அவர் பார்க்குற வேலையெல்லாம் பார்க்குறாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக 11 வருது. கண்ணை மூடி வேண்டுறாரு, ஆண்டவரி யாராவது என்ன கேர் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பால்கனில் நின்று காற்று வாங்குறதுக்காக போகிறாரு. இப்போ திரும்பியும் நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு, ஆப்போசிட்டில் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் நம்ம டேக்கு யாராக இருக்கும், இவன் மூஞ்சி கூட தெளிவாக தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருடைய ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அந்த ஃபோன் அப்படியே மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இன்றைக்கி உன் கூட பேசுனது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெசேஜை பார்த்ததும் நம்ம டேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு ஞாபகம் வருது, அப்போனா கூட நடந்து வந்த பையனாக தான் இருக்குமோ, அவனுக்கு எப்படி ஏன் நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, நம்ம டே சொல்லியிருப்பார் இல்லையா, அவங்க எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த காஃபி ஷாப்பில் நம்ம டேவை வந்து சைட் அடித்தது, நம்ம டே ப்ரே பண்ணும்போது பார்த்தது நம்ம ஜங்குக் தான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்குள்ளே அவர் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேருந்து ஒரு பையன் நம்ம டேவை பார்த்தான் தான், ஆனால் அவன் ஜஸ்ட்டு சைட் தான் அடிச்சிருப்பான். அந்த டேபிளுக்கு பின்னாடி டேபிளில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு இருந்திருப்பார். நம்ம டேவை பார்த்துட்டு இருந்திருப்பார். டேக்காக ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் ஆர்டர் பண்ணிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பார். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து இந்த ஃபோன் ரெடி பண்ணுறது, கொஞ்சம் மெக்கானிக்கல் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுறது அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும், தெரியும். அதுவும் இல்லாமல் அவர் அந்த மாலில் டெய்லி கஸ்டமர் அப்படின்றதுனால அங்கே ஒரு சில ஷாப்கீப்பர்ஸை நம்ம ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருப்பாரு. அதே மாதிரி தான் அந்த மொபைல் கடையிலையும். அந்த மொபைல் கடையில் உள்ள ஷாப்கீப்பரை நம்ம ஜங்குக்கு வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருப்பாரு. அங்கே போகிற நேரம்லாம் அங்கே வர கஸ்டமரை நம்ம ஜங்குக்கும் கவனிப்பார். அப்படி கவனித்த பர்சன் தான் நம்ம டே. அவருக்கு டாலர்ஸ் கையில் இல்லை அப்படின்னதும், பரவாயில்ல போயிட்டு போகுது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்டேருந்து கொஞ்சம் காசு மட்டும் வாங்கிட்டு நம்ம டேவை அமுச்சு விட்டுருப்பாரு. அதுவும் இல்லாமல் அந்த மொபைல் சரி பண்ணும்போது தான் நம்ம டேவோடைய நம்பரை நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு இருந்திருப்பார். டெய்லி நம்ம டே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு சோம்பேறியாக ரொம்பவும் களைச்சி போய் வரதை நம்ம ஜங்குக் டெய்லி நோட்டீஸ் பண்ணுவார். ஏன்னா ஆப்போசிட் வீடு தான் நம்ம ஜங்குக்கு. நம்ம டே வந்து இப்படி சோகமாக இருக்கிறது நம்ம ஜங்குக் டெய்லி நோட்டீஸ் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் இவனை கொஞ்சம் ஃபீல் குட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெசேஜ் எல்லாம் போடுவார். நீ பார்க்க ரொம்ப அழகாக இருந்த, இன்னைக்கு சிரிச்சப்போ நீ ரொம்ப அழகாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு மெசேஜ் போடுவார். நம்ம டேக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ, சர்ப்ரைஸாக இருக்கோ இல்லையோ, சின்ன பயத்தை தான் தரும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே வந்து இதெல்லாம் தெரியாமல் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. இப்போ முன்னாடி பால்கனியில் நின்றுட்டு இருந்த அந்த பையன் வந்து கை காட்டுறான் நம்ம டேக்கு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி திகிர்னு ஆயிடுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம டே கை காட்டினா கூட அவன் கை காட்ட மாட்டான். யார் என்னன்னு கூட தெரியாமல் எதுக்கு இவன் கை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க. இப்போ தான் அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செல்ஃபி
அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்க அந்த பையன் வந்து செல்ஃபி எடுக்கிறான் ஃப்ளாஷ் வச்சு. அந்த ஃப்ளாஷ் வச்சு எடுத்த செல்ஃபி நம்ம டேக்கு வருது, டேவுடைய மொபைலுக்கு வருது. இப்போ தான் நம்ம டே புரிஞ்சுக்கிறாரு, இந்த பையன் தான் அந்த பையன், அதாவது ரோட்டில் பேசி நடந்து வந்துட்டு இருந்த பையன், அந்த பையன் தான் ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு புரிய வருது. நம்ம டே இதெல்லாம் வச்சு யோசிச்சு எதுக்கு இவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம டேவுடைய ஃபோனுக்கு உன்னால் கீழே வர முடியுமா அப்படின்னு ஒரு மெசேஜ். நம்ம டே விட்டா போதும்னான்னு சொல்லிட்டு ஓடுறாரு கீழே. இப்போ அந்த பையனும், அதாவது நம்ம ஜங்குக்கும் அவருடைய வீட்டிலேருந்து கீழே வராரு, ஆப்போசிட் வீட்டிலேருந்து. நம்ம டேவும் நம்ம ஜங்குக்குடைய ஆப்போசிட் வீட்டிலேருந்து கீழே வராரு. நம்ம ஜங்குக்கு அப்படியே ரோட் க்ராஸ் பண்ணி நம்ம டேவோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நிற்கா. நம்ம டேக்கு வெளியே வரதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ பொறுமையாக வெளியே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நின்றுக்கிட்ட, உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? அன்றைக்கி ஃபோன் ரெடி பண்ண கொடுத்தீங்களே, ரெடி பண்ணது நான் தான். எனக்கு நான் அப்போவே சொன்னேன்ல உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே நடக்கலாமா? ஆனால் லேட் ஆகிடுச்சு. டைம் 11 ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு அப்படியே ப்ரே பண்ணுறாரு. 11 வந்ததும் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது ரோட்டு ஓரமாக நடந்துகிட்ருக்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்கு தான் நம்ம டேவை பார்த்து, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக. உங்களுக்கு ஒன்று கொடுக்கலாமா? என்னது? கொஞ்சம் எப்படி என்ன திரும்பி நில்லுங்களேன். அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டேவை கிட்ட பிடிச்சி எடுத்து ஒரு சாஃப்டாக ஒரு ஹக் தராரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல், மனசில் ஒரு வார்ம் ஃபீலு. இது வரைக்கும் இதை அவர் சென்ஸ் பண்ணதே இல்லை. ரேண்டமாக கிடைச்ச ஒரு ஹக் நம்ம டேவை அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுது. அந்த ஹக்லேருந்து நம்ம ஜங்குக்கை தள்ளியும் விடலை. ஜஸ்ட் வைட் ஐஸில் நம்ம ஜங்குக்கை ஃபீல் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம ஜங்குக்கே நம்ம டேவை விட்டுருவோம். எதுக்காக இது? எல்லா மனுஷனுக்கும் ஒரு பர்சன் தேவைப்படுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா பர்சன்ஸ்க்கும் ஒரு ஹக் கண்டிப்பாக தேவைப்படும். அதான் இந்த ஹக். ஆனால் நீங்கள் எதுக்கு இதெல்லாம்? தெரியல, அவங்கள பார்த்துக்கணுன்னு தோணுதா? அப்போ என்ன? எனக்கு மெசேஜ் அனுப்புனது நான் தான். அந்த மெசேஜில் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரினா உங்களை ஹர்ட் பண்ணிச்சா என்ன? இல்லை, ஹர்ட் பண்ணலை. நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் கூட இல்லையே, அதான். சொன்னது தப்பா என்ன? தப்பு இல்லை, பட் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் ரேண்டமாக இப்படி வந்து சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு அதை என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னு தோணுது. இல்லை, அப்படிலாம் இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்கள் 11 நம்புறீங்களா? அது இப்போ தான் கொஞ்ச நாளாக அது என்னமோ கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி தோணுதா, அதான். ஓ, சரி, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தோணுது. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஏன் தனியாக இருக்கீங்க? உங்கள் கூட யாருமே இல்லை. எனக்கு அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்க. அவங்கள என்னால் டெய்லியெலாம் மீட் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே ஸ்டே பண்ணி வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஓ, பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இருக்கிற வேலையில் என் மேலேயே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்னு வச்சுக்கிறது? அப்போ உங்களை பார்த்துக்க ஆளே இல்லையா? நான் இருந்தால் பிரச்சனையா? இல்லை, உங்களை பார்த்துக்க நான் இருந்தால் பிரச்சனையா?
நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என் கூட இவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னுலாம் நினைக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு இல்லைங்க, அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு தான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல வர மாதிரி சொல்ல வர நம்ம டேக்கு சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிடுது, ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அவருக்கு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிறாரு. அதை கண்டிப்பாக இப்போ நம்ம எதனாவது ஒன்று சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம ஜங்குக்கு வருது. இப்போ நம்ம டே தான் இல்லை இருந்தாலும் அது நான் இப்போதைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லைங்க. அதுவும் இல்லாமல் என்கிட்ட எதுவும் கிடையாது. என்னால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கும். அப்புறம் சண்டை அது இதுன்னு வரும். நான் புரிஞ்சுக்கிற பையனும் கிடையாது. எதனாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணனா சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். அதனால் இதெல்லாம் செட் ஆகும்னு தோணலை. ஓ ஓகேங்க, பரவாயில்ல. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். இல்லை கொஞ்ச நேரம் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜஸ்ட் நம்ம டேவை கூட நடக்க விட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போயிட்டு திரும்பியும் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து விட்டுறாரு. இப்போ நம்ம டே தான் சரி குட் நைட் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. உள்ளே வந்து டோரை சாத்திட்டு அந்த டோரில் சாஞ்சிக்கிட்டு இப்போ அப்படியே அவருடைய மனசு மேலே அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சுட்டு, ஆண்டவா தயவு செஞ்சு என்னை பார்த்துக்க வந்தவன் எவனாக இருக்கணும். நான் என்னென்னமோ வளரிட்டேன், ஆனால் இதுக்கப்புறமா அவன் என் கூட இருந்தானா நான் கன்ஃபார்மே பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிகிட்டே இருக்கார். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவரே தூங்க போகிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு பொறுமையாக வீட்டை விட்டு வெளியே வரலான்னு வர கரெக்டாக ஆப்போசிட்டில் ஜங்குக்கும் வந்து பைக் எடுத்துகிட்டு ரெடி ஆகுறாரு வேலைக்கு போகிறதுக்கு. நம்ம டேவை பார்த்ததும் ஹாய் சொல்ல நம்ம டேவும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் பைக் எடுத்துகிட்டு நம்ம டே கிட்ட வந்து உட்காருங்க, நானும் அந்த சைட் தான் போகிறேன். இல்லாது உட்காருங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அழகாக நம்ம ஜங்கு கூட பைக்கில் இருக்க நம்ம ஜங்குக்கு வர நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அவருடைய ஹிப்பை சுற்றி போட்டுக்கிறாரு. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ரொம்ப இறுக்கமாலாம் பிடிக்கல, நம்ம ஜங்குக்கு டச் கூட பண்ணல. அவருடைய இடுப்பை சுற்றி கையை போட்டு நம்ம டேவே அவருடைய கையை தான் பிடிச்சிக்கிறாரு தவிர நம்ம ஜங்கு கூட பாடியை டச் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜங்கு தான் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஸ்பீடை ஏற்ற நம்ம டே அப்படி பேக் ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்க நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு நேராக அப்படியே நம்ம டேவுடைய அந்த கம்பெனி முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. நம்ம டே வண்டியை விட்டு இறங்குனதும் அவர் மண்டையை பார்க்கணுமே அப்படியே நல்லா களைஞ்சி போயிருக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜங்குக்குடைய அப்படியே டேவுடைய ஃபேஸை பிடிச்சி கிட்ட இழுத்து அவருடைய ஹேரெல்லாம் சரி பண்ணி விட நம்ம டேக்கு செம்ம ஷை ஆகுது. அப்படியே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம டே வந்து உள்ளே குடுக்குன்னு ஓடிடுறாரு. முகமெல்லாம் சிரிப்பு, ஐயோ இப்படிலாம் பண்ணுறானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்கும்போது இது ஏன் நினச்சிட்ருக்காரு. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பைக் நிற்கிது. நம்ம டே வந்து அதே கம்பெனியை விட்டு வெளியே வரும்போது பைக் நிற்கிது. அதில் நம்ம ஜங்குக் உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டேவை பார்த்ததும் ஹாய் என்ன பண்ணுறீங்க இங்கே நின்றுட்டு? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கா? ஆனால் எனக்கு ஆஃபீஸ் 4 மணிக்கே முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படியும் வீட்டுக்கு தான் வருவீங்க தெரியும், அதனால தான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. எனக்கும் இருக்குது, சேர்ந்து போகலாம். என்ன நீங்கள் எப்படி? வாங்க, உங்களை தப்பு பண்ண கூப்பிட்டேன். எனக்கு இல்லை வெளியே தானேங்க போகணுன்னு சொல்கிறீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜஸ்ட் ரேப்பிடோவா நினச்சிக்கோங்க. ரேப்பிடோவா? என்னங்க பேசுகிறீங்க? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் திரும்பி பைக் எடுத்துகிட்டு ரெடியாக நம்ம டே வந்து திரும்பி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு, ஏங்க இப்போ எங்கேயும் அவசரமாலாம் போக தேவையில்ல, பொறுமையாகவே போங்க. சரி
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மீடியம் ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. நம்ம டேவும் அப்படியே அந்த ஈவினிங் டைம் வச்சுருந்து காற்று அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் கூட இருக்கிறத. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் கூட்டு போயிட்டு நம்ம டேக்கான திங்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்குனாங்க. அவர் வாங்குற எல்லாத்துக்கும் நம்ம ஜங்குக்கே பே பண்ணுறாரு. நம்ம டே வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஜங்குக் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு நம்ம டேவை. நம்ம டே வந்து ஜங்குக்கு எதனாவது பே பண்ணலான்னு போகிறப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே பே பண்ணி அவருக்கும் வாங்கிக்கிறாரு. டேக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரது, கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரதுன்னு ரேண்டமாக நம்ம டேவை ரொம்பவும் கேர் பண்ணிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி நைட் ஆகிடுச்சு. மேகம்லாம் இருட்டி. இப்போ வண்டியை வந்து ஓட்டாமல் அப்படியே லைட்டாக அப்படியே நவுத்திக்கிட்டு அந்த ரோட்டில் ஒரு ஓரமாக நடந்துட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா. ஸோ நம்ம ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம ஜங்குக்கு இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க. சும்மா இருங்க. இல்லை நான் உண்மையை தான் சொன்னேன். சரி விடுங்க. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. எனக்கு நீங்கள் லைஃப் ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. என்னது? இல்லை நீங்கள் நான் நினச்ச மாதிரி இருக்கீங்க. லைக் என்னுடைய ஐடியல் டைப் மாதிரி. அதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருக்கீங்களா? என்னங்க இந்த நேரத்தில் என்ன பேசிகிட்ருக்கீங்க? சரி பகலில் வந்து சொல்கிறேன். இல்லை நான் அப்படி சொல்ல வரல. அது எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, அதுதான் அப்படி சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தரையை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன பேசவே மாட்டீங்க, அமைதியாக வரீங்க? இல்லை ஒன்றும் இல்லை. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு அது சொல்லலாம்ல. அது அது வந்து நான் இப்போது அதெல்லாம் சொன்னேன்னா அது தப்பாக போயிடுச்சுன்னா. தப்பாலாம் எதுவும் போகாதுங்க, சொல்லுங்கள். எனக்கும் உங்கள் கூட இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததில்ல. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதுக்காக தான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் எங்களால் அது தப்பாக எடுத்துப்பீங்களோன்னு. இல்லைங்க, எனக்கு உங்களை இப்படி பார்த்துக்கணுன்னு தோணுது. உங்களுக்கும் என் கூட இப்படி இருக்கணும்னு தோணுது. ரெண்டும் பாசிட்டிவ் சைன் தானே. ஒன்றா இருக்கலாமா? உண்மையா? நான் உங்களை பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு கூட இருந்தால் மட்டும் போதும். சரி சரிங்க. வீடு வந்துருச்சு. நான் பேசிட்டு கவனிக்கவே இல்லை. சரி நான் போகிறேன். பாய். குட் நைட். குட் நைட். டே ஐ லவ் யூ. போங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஷையாகி நம்ம ஜங்குக்கு போக சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. நம்ம டேக்கு வீட்டுக்குள்ளே வந்ததும் ஐயோ 11 ஒர்க் அவுட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷத்தில் குதிக்கிறாரு. அன்னிலேருந்து நம்ம ஜங்குக் நம்ம டேவை ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாரு. அவருக்கு சேட்னஸ் அப்படின்றதே நம்ம டேக்கு அன்னிலேருந்து காணாமல் போயிடும். ஏன்னா ஜங்குக் கூட இருக்கனால. நம்ம ஜங்குக் கூட இருக்க நம்ம டேக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம டேவும் நம்ம ஜங்குக்கை எந்த ஹர்ட்டும் பண்ணாமல் ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கினா எப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. 2 பேருக்குள்ள உள்ள ஒரு லவ் வந்து ஒரு வேவ் லென்த்தில் போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம டே அண்ட் ஜங்குக்கோடைய லவ். இந்த ஒரு லவ் இப்படியே போகணுன்னு நானும் 11 கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, சரிங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்டோரி நான் எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.